ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். நேஹா விக்ரமணா சோஸ்திரி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 40வது ஸ்லோகம். இதுல பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே. அதாவது இப்ப நான் சொல்ல போற இந்த புத்தி யோகம் என்கிற ஞான யோகத்தை ரொம்ப கவனத்தோட நீ கேட்கணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். புத்தி யோகத்தை கவனிச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்பவே சொல்றார் கூடயே நம்மளோட கிருஷ்ணர். நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். இந்த புத்தி யோகத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீ செய்யற சின்ன சின்ன செயல் கூட, ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய சின்ன சின்ன செயல்கள் கூட, திராயத்தே மஹதோ பயாத் உன்னோட பெரிய பெரிய பயங்கள்லேருந்து உன்னை காப்பாற்றும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இவர் சொல்ற அந்த சின்ன சின்ன செயல்கள் என்ன, அவர் சொல்ற அந்த பெரிய பெரிய பயம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வர ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டே வர நம்மளோட கிருஷ்ணர். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பட்டியலாக அப்படியே இருக்கட்டும். அவர் சொன்ன அந்த பெரிய பயம் என்ன அப்படிங்கிறது தான் விரிவா நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே மனிதனாக மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசியாக பிறந்தாலும் சரி, அந்த ஜீவராசிகள் நம்ம பூலோகத்திலே இருக்கலாம், இல்ல ஜீவராசிகளுக்கு அப்பாற்பட்ட ராட்சசர்கள் தேவர்கள் அவளாகவே இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பயம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். இதுல திராயத்தே மஹதோ பயாத் அப்படின்னு சொல்லியிருக்கா. மஹதோ பயாத்னா மகா பயம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன பயங்கள்லயே ஒரு ரொம்ப பெரிய பயம் அப்படின்னா, எப்பயுமே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குமாம், ஒரு பயம் இருக்குமாம். இந்த மாதிரி நம்ம இந்த ஜென்மத்துல இந்த பிறப்புல மனிதனாக பிறந்திருக்கோம், ஆனா நம்ம இந்த ஜென்மத்துல செய்த கர்மாக்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது. எண்ணில் அடங்காத கர்மாக்களை செஞ்சிருக்கோம். அடுத்த ஜென்மமும் நம்ம மனிதனாகவே பிறப்போமா, இந்த மனித இனத்துல நம்ம பிறப்போமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமா மனிதர்களுக்கு. அந்த பயம் மற்ற பயங்களை விட, ஏன் மரண பயத்தை விட கூட ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. அதனால இந்த பயத்திலேருந்து காப்பாத்துறதுக்காக, இந்த மகா பயத்திலேருந்து காப்பாத்துறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் அர்ஜுனா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்தா இவ்வளவு பெரிய பயத்திலேருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால அவர் என்ன சொல்றார், சுருக்கமா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த புத்தி யோகத்தையும் நான் சொல்ல போறேன் அர்ஜுனா. அதை கேட்டு அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை செய்தால் பெரிய பயமா இருக்கிற அடுத்த ஜென்மத்துல எதுவா பிறப்போம் இல்ல யாரா பிறப்போம் அப்படிங்கிற அந்த பயம் விலகி போகும். அந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் இந்த புத்தி யோகத்துல சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாராம் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.